யாரும் சொன்னார்களே ரலியல்லாஹு அன்ஹா இப்படி பதிவு செய்கிறார்கள். ஆனந்தத்தில் நான் எங்கோ பல இடங்களில் தான் ஈருலகத்தின் தலைவர் என்பதை எல்லாம் ஓரம் வைத்துவிட்டு நான் என் குடும்பத்திற்கு எச்சி துப்புனா பூமிக்கு பஞ்சம், அவ்வளவு உயர்ந்த உடல். அந்த நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக எந்திரிப்பாங்க. தொழுது தொழுது பெருமானாருடைய காலெல்லாம் வலிக்கும். கண்ணி அப்ப ராஜாரா உங்களுடைய மனைவி கூப்பிடுறாங்க, மனைவி போறேன்னு சொன்னா தடுக்க ஆள் கிடையாது. எப்படி நாயகம் போறேன் அப்படின்னு சொன்னா தடுக்க ஆள் கிடையாது. 50 வயசுக்கு மேல ஆன கதீஜா அம்மா ஹிரா குகையில் ஜபலே நூர் என்று சொல்லக்கூடிய அந்த மலையில, அந்த மலை எப்படி இருக்கும்னா செங்குத்து. ஏழு வானங்களை கொண்ட பிரபஞ்சத்தையும், 6 அறிவினை கொண்ட மனிதர்களையும், 5 கடமைகளை கொண்ட மார்க்கத்தையும், 4 இமாம்கள் கொண்ட மதுஹபுகளையும், 3 தடைகளை தாண்டிய சுவனத்தையும், ஈருலகத்தின் தலைவராக நாயகத்தையும், ஒரே இறைவனை வணங்குகின்ற பாக்கியத்தையும் வழங்கிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்து முடித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஒப்பற்ற தூதர் முக்காலம் போட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழிச்சுவட்டை பின்பற்றிய சத்திய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், குறிப்பாக இந்த சபையில் நிலை வீட்டிருக்கும் நல்லவர்கள், நம்மவர்கள், நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிறுத்துமாக. ஆமீன். ஆரம்பமாய் என் உரையின் திரையை திறப்பதற்கு முன்பாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்தில் ஏராளமான தலைவர்கள், அரசியலில் ஆழத்தை பார்த்தவர்கள் ஏராளம், ஆன்மீகத்தில் ஆழத்தை பார்த்தவர்கள் ஏராளம். ஆன்மீகத்தில் உயர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் அரசியலில் உயர்ந்திருப்பதில்லை. அரசியலில் தலை தூக்கிய தலைவர்கள் யாரும் குடும்ப வாழ்வில் சீராக இருந்ததில்லை. குடும்ப வாழ்வில் சீராக இருந்தவர்கள் அவர்களுடைய பொருளாதாரம் என்று ஒரு தலைவர் எல்லா ரீதியாகவும் சரியாக இருந்ததே கிடையாது. இன்னும் இப்படி சொல்லலாம், பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்வில் தோல்வியிட்டிருக்கிறார்கள். மறுக்க முடியாத உண்மை. அன்பிற்கும் உரித்தானவர்களே, இந்த தலைவர்களை எல்லாம் விட்டு விதிவிலக்காக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா தலைப்புகளையும் தொட்ட தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆன்மீகமும் பேசியிருக்கிறார்கள், அரசியல் பேசியிருக்கிறார்கள், பொருளாதாரம் பேசியிருக்கிறார்கள், வணிகம் பேசியிருக்கிறார்கள், குடும்ப வாழ்க்கையும் பேசியிருக்கிறார்கள். இந்த சபையில் உங்களுக்கு எதிரே குடும்ப தலைவராய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று பேசக்கூடிய நான், அதற்கு முறித்தானவர்களே, 1 மனைவி 2 மனைவி அல்ல, 11 மனைவியோடு வாழ்ந்திருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையிலேயும் தன்னுடைய மனைவிமார்கள் என்னை அடித்து விட்டார் என்று முகம்மதை பற்றி யாரிடத்திலும் சொன்னது கிடையாது. என்னுடைய உள்ளத்தை முகம்மது காயப்படுத்தி விட்டார் என்று யாரும் சொன்னது கிடையாது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் எல்லாம் வெறும் பிள்ளை பெருக்கக்கூடிய அந்த மிஷின் என்று பார்க்கக்கூடிய அந்த அரபு காலகட்டத்தில் முதல் முறையாக தீட்டுடைய பெண்களை எல்லாம் மதிப்பிற்குண்டான பெண்ணாக, அவளுக்கு உண்டான கடமைகள், அவளுக்கு உண்டான சலுகைகள் எல்லாவற்றையும் குறித்து பேசிய ஒரே ஒரு தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆயிஷா அம்மா ஒரு எலும்புல கரியோடு இருக்கக்கூடிய ஒரு எலும்பை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த நாயகம் அந்த கரியை கேட்டு ஆயிஷாவினுடைய வாய் எந்த இடத்தில் பட்டதோ ரலியல்லாஹு அன்ஹா அதே இடத்தில் வாய் வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடித்து அதை ருசி பார்க்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி பதிவு செய்கிறார்கள், ஆனந்தத்தில் நான் எங்கோ போயிட்டேன். அன்பிற்கு முரித்தானவர்களே, தீட்டுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பல சந்தர்ப்பத்தில் இன்னொரு சம்பவத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து முஸல்லா எடுத்து கேட்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நாயகமே, நான் ஹைலுடைய காலத்துல இருக்கிறேன், இன்னி ஆயுதா. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க,
இன்ன ஹைலத்தகி லைசத்து ஃபீ யதிகி, நிச்சயமா ஹைல் என்பது மாதவிடாய் என்பது உங்களுடைய கரத்திலே என்று மாதவிடாயில் இருக்கக்கூடிய பெண்களும் சுத்தமானவர்கள் தான், அவர்களுடைய கரத்தால் எல்லாம் தொடலாம் என்று குர்ஆனை தவிர்த்து அன்பிற்கு உரித்தானவர்களே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது குடும்ப தலைவராய் தலை தூக்கி நின்றார்கள். பல இடங்களில் தான் ஈருலகத்தின் தலைவர் என்பதை எல்லாம் ஓரம் வைத்துவிட்டு நான் என் குடும்பத்திற்கு தலைவன், கதவுக்கு பின்னாலும் நான் தலைவன், என்னுடைய குடும்பத்தின் தலைவராக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃபை முடித்துவிட்டு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அன்பிற்கு உரித்தானவர்களே, சஃபியா அம்மா கொஞ்சம் வளர்த்தி குட்டையான பெண்மணி. சஃபியா அம்மா கொஞ்சம் வளர்த்தி குட்டையான பெண்மணி. ஒட்டகத்துல சஃபியா அம்மாவால ஏற முடியல, சிரமப்படுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து சஹாபாக்களை எல்லாம் சுத்தி நிக்க வச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலில் முட்டுக்காலில் சஃபியா அம்மாவை செருப்பு போட்டிருக்காங்க, அந்த காலோடு ஏற சொல்கிறார்கள். சஃபியா அம்மா தயங்குறாங்க. செருப்பு காலோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியில் கால் வைத்து அந்த ஒட்டகத்திற்கு மேலாக சஃபியா அம்மா ஏறுறாங்க. எச்சி துப்புனா பூமிக்கு பஞ்சம், அவ்வளவு உயர்ந்த உடல் அந்த உடலில் கால் வைத்து ஏறக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்கும்? இருந்தாலும் அந்த சலுகையை, அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கு உரித்தானவர்களை, கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். நாம் நம் மனைவிமார்களோடு எப்படி இருக்கிறோம்? நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கின்றது? அவர்களோடு பேசக்கூடிய முறை. நான் தலைவர், என்கிட்ட எப்படி வீட்டுக்குள்ள வந்துட்டா ரஃப் அண்ட் டஃபா தான் இருப்பாரு தலைவர். அவர் ஹாஜியார், அவர் வீட்டுக்குள்ள வந்தா ரஃப் அண்ட் டஃபா தான் இருப்பார். ஈருலகத்தின் தலைவராக இருந்தாலும் நான் என் மனைவிமார்களுக்கும் கணவன் என்பதை, என் குடும்பத்திற்கு தலைவன் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பிற்கு உரித்தானவர்களை காட்டி தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களுக்கு செல்ல பெயர் வைத்து அழைக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நம் வரலாற்றில் பார்க்கிறோம். இன்னைக்கு ஏதாவது கணவன்மார்கள் இது போன்று செய்வதுண்டா? தஹஜ்ஜுடைய நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக எந்திரிப்பாங்க. தொழுது பெருமானாருடைய காலெல்லாம் வலிக்கும். கல்லினீனியா ஹுமைரா, செக்க செவந்தவளே என்னோடு பேசு என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு இது மாதிரி யாராவது, அல்லாஹ் பாதுகாக்கணும், யதார்த்தமா ஒரு ஹாஜியாருடைய வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப ஹாஜியாரா உங்களுடைய மனைவியை கூப்பிடுறாரு, இங்க வா, மனைவியை கூப்பிடுறாரு. அன்பிற்கு உரித்தானவர்களே, மனம் கவலைப்படும்படி, மனம் உடையும்படி எப்போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை அழைத்ததே கிடையாது. மனைவிமார்களுக்கு அழகிய பெயரை சூட்டி ஆயிஷா என்பதை ஆயிஷ் என்று அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகு பார்த்தார்கள். அன்பிற்கு உரித்தானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் தாம் நினைத்ததையெல்லாம் தன்னுடைய மனைவிமார்களை பேச விட்டு அனுமதித்தார்கள். இன்னைக்கு உங்களால முடியுமாங்க? பொம்பளை நீ என்ன சொல்ற, சும்மா இருமா, எனக்கு தெரியும் எல்லாம். பெருமானார் மஷூரா கேட்டார்கள். கடைசி காலகட்டம் அறிந்திருப்பீர்கள். நாளை நான் எங்கே? அனைத்து மனைவிகளும் அழைத்து வரப்படுகிறார்கள். மனைவியிடத்தில் மஷூரா செய்கிறார்கள். நான் மஸ்ஜிது நபவிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆயிஷாவினுடைய இல்லத்தில் இருக்கட்டுமா? நாயகம் போறேன்னு சொன்னா தடுக்க ஆள் கிடையாது. எப்படி? நாயகம் போறேன் அப்படின்னு சொன்னா தடுக்க ஆள் கிடையாது. இருந்தாலும் மனைவிமார்களை அழைத்து கேட்கிறார்கள் ஒரு ஆலோசனை. பொம்பளை உனக்கு என்ன தெரியும், நீ சும்மா இருமா, எனக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்றோமா இல்லையா? அன்பிற்கு உரித்தானவர்களே, நினைத்ததை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச ஆசைப்பட்டு மனைவிமார்கள் பேசினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் 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 ரொமான்ஸ் ஆனது, கேரிங் ஆனது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் நினைத்து பாருங்களேன், ஒரே ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்னால் கூறி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மூன்று விஷயம் சொல்றாங்க. உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில செய்த நான் எனக்கு தெரியல. என்ன செய்தார்கள் தெரியுமா? அன்பிற்கு உரித்தானவர்களே, 50 வயசுக்கு மேல ஆன ஹதீஜா அம்மா ஹிரா கொகையில் ஜபலே நூர் என்று சொல்லக்கூடிய அந்த மலையில, அந்த மலை எப்படி இருக்கும்னா செங்குத்தா இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய மலைகள் எல்லாம் இப்படி இருக்கும். அந்த மலையில் ஏறி போய் நாயகத்திற்கு உணவு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் நாயகத்தினுடைய கடமைகளை, கணவனின் கடமையை எந்த அளவிற்கு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஹதீஜா அம்மா உணவு கொண்டுட்டு வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அனுப்புறான்.
கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஜிப்ரீலுடைய வேலை வஹியை கொண்டுட்டு வர்றது. சால்னா கொண்டுட்டு வராங்க, ரொட்டி கொண்டுட்டு வராங்கன்னு சொல்றதா ஜிப்ரீலுடைய வேலை? அப்ப ஜிப்ரீல் சொல்றாரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதே கதீஜா உணவு கொண்டுட்டு வராங்க. அப்ப அவர்களுடைய அந்த காதல் அன்பிற்கு உரித்தானவர்களே, இதுதான் படிப்பினை தரக்கூடிய குடும்ப வாழ்க்கை. இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கதீஜா அம்மா சொல்கிறார்கள், எனக்கு ரொம்ப கபருடைய வாழ்க்கையை நினைச்சா அச்சமா இருக்கு. வஹி இறங்கும் போது உங்களுக்கு மேல ஒரு ஆடை இருந்துச்சா இல்லையா, அந்த ஆடை எனக்கு கஃபனா நீங்க அணிவிச்சு கொடுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். அப்படியே அதையும் செய்கிறார்கள். மூன்றாவதாக சொல்கிறார்கள், என்னுடைய மகள் இந்த ஃபாத்திமா சின்ன பிள்ளை, இவளை பார்த்துக்கோங்க, எனக்கு பின்னால குறைஷி பெண்களுடைய வாயில இவங்க விழுந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. கதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா மகளை பற்றி எப்படி பேசுகிறார்கள் பாருங்களேன். அன்பிற்கு உரித்தானவர்களே, ஆயிஷா அம்மாவிற்கும் ஃபாத்திமா அம்மாவிற்கும் அடிக்கடி நான் சிறந்தவளா, ஃபாத்திமாவை சொல்லுவாங்க என்னுடைய அம்மா தான் சிறந்தவங்க, ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க நான் தான் சிறந்தவங்க. ஆளாளுக்கு ஒரு விஷயத்த சொல்லும் போது கடைசி ஆயிஷா அம்மா அபூபக்கருடைய மகளா இல்லையா ஒரு வார்த்தையை சொல்றாங்க, 11 மனைவிமார்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கன்னித்தனத்தோடு என்னை மட்டும்தான் நிக்கா முடித்துக் கொண்டார்கள். ஃபாத்திமா அம்மாவினுடைய முகம் சுருங்கி போயிடுச்சு. பாப்பாட்ட போறாங்க, பாப்பாவை பார்த்தோன்னே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா அம்மாவை பார்த்தோன்னே, அம்மா ஃபாத்திமா, நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை போய் நீ சொல்லமா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்ல கூறி சொல்கிறார்கள். 11 மனைவிமார்களில் ஆயிஷாவை மட்டும்தான் நான் கன்னித்தனத்தோடு திருமணம் முடித்துக் கொண்டேன். ஆனால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் என்னை கன்னித்தனத்தோடு திருமணம் முடித்துக் கொண்டார் என்பதை நீ போய் சொல்லுமா. மகளையும் விட்டுக் கொடுக்கல எந்த இடத்திலையும். நேரம் குறைவாக இருப்பதினால் முறைக்கு திரையிடுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.